ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில குட்டி குட்டி சென்டென்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிளாத் அயர்ன் பண்ண, கொஷனுக்கு பதில் சொல்லு, குழந்தை பிடி, பாக்ஸை தூக்கு, கைத்தை பிடி. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 30 சென்டென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இல்லை ஸ்மால் சென்டென்சஸ் தான். ஓகே, மேபி இதில் வந்து ஒரு த்ரீ வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியான வாக்கியங்கள் எழுதி போட்டிருக்கேன். இது நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து சின்ன சின்ன வாக்கியங்களை உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் போக 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 நிறைய பெரிய சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களா, லைட் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக வீட்டில் இருக்கும்போது பேசும்போது சொல்லுவோம், லைட் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டர்ன் ஆன், டர்ன் ஆன் த லைட், டர்ன் ஆன் த லைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆன்சர் எழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது ரைட் the answer அப்படின்னு சொல்லலாம். வெங்காயத்தை உளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா பீல் த ஆனியன். பீல் அப்படின்னா வெங்காயம் உரிக்கிறது சம்திங், அது வந்து உரிக்கிறது, அதுக்கு வந்து பீல் அப்படின்னு சொல்லுவோம். பீல் த ஆனியன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து சேரை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது கொண்டு வா அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் பிரிங் யூஸ் பண்ணணும். அப்போது பிரிங் த சேர், எதை கொண்டு வரணும், சேரை கொண்டு வரணும். அப்போது பிரிங் த சேர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தாமதமாகாதே, அதாவது லேட் ஆகாத அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் பி லேட் அப்படின்னா தாமதமாகாதே அப்படின்னு அர்த்தம். உன் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா கீப் இன் யோர் மைண்ட் அப்படின்னா உன் மனதில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லலாம். உன் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். படுக்கைக்கு செல், அதாவது பெட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோ டு பெட் அப்படின்னு சொல்லலாம். கோ டு பெட். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து இங்கிலீஷ் வேர்டும் தமிழ் வேர்டும் கலந்து எழுதியிருக்கேன். இப்போ ஆன்சரை எழுது, அதாவது விடையை எழுதுன்னு நான் சொல்லலாம், ஆன்சர் எழுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நார்மலாகவே நம்ம பேசும்பொழுதே இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்டும் மிங்கிள் பண்ணி தான் பேசுகிறோம். ஸோ எழுதும்போது இந்த மாதிரி பேச்சு வழக்கில் இருந்தால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்றனால நான் சில வாக்கியங்களை வந்து பேச்சு வழக்கில் நான் எழுதி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா எழுத்து வழக்கில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி. எழுத்து வழக்காக இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் மேபி. பட் எழுத்து வழக்கு இல்லாமல் பேச்சு வழக்காக இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிலத்தை வந்து நம்ம மொழியாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து வரும். இதை உட்காந்து கிராமர் மாதிரி படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு பேச்சு வழக்கில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, பேச்சு வழக்கில் எழுதி போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, டன். ஸோ இப்போ உன் அம்மாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கு. உன் அம்மாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது கால் யோர் மாம் அப்படின்னா உன் அம்மாவை அலை அப்படின்னு அர்த்தம். உன் வேலையை செய், வேலையை பண்ண, என்கிட்ட நீ சும்மா என்னோட வேலையில் இன்டர்ஃபியர் பண்ணாத, வேலையை பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது உன் வேலையை செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது டூ யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாலை குடி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பாலை குடி அப்படின்னு சொல்லும் பொழுது ட்ரிங்க் த மில்க் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிங்க் த மில்க் அப்படின்னா பாலை குடி. காரை நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. காரை நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாப் த கார் அப்படின்னா காரை நிறுத்து. அடுத்து கதவை பூட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு லாக் த டோர் அப்படின்னா கதவை பூட்டு. கொஞ்சம் ஓய்விடு அப்படின்னு சொல்லுவோம். சிலர் வந்து கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லுவோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டேக் சம் ரெஸ்ட். ஓகே, டேக் சம் ரெஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் ஓய்வெடு. அடுத்து உண்மையை சொல் அப்படின்னு சொல்லியிருக்கு. உண்மையை சொல் அப்படின்னா டெல் தி ட்ரூத் அப்படின்னா உண்மையை சொல்லு, டெல் தி ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உன் இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறோம், டேக் யுவர் சீட்
டேக் யூர் சீட் அப்படின்னும் சொல்லலாம், ஹேவ் யூர் சீட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஹேவ் யூர் சீட் சார் அப்படின்னு சொல்லுவாங்க, டேக் யூர் சீட் சார் அப்படின்னு சொல்லுவாங்க, பொலைட்டாக சொல்லும் பொழுது. அடுத்தது பாருங்கள், என் கையைப்பிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா ஹோல்ட் மை ஹேண்ட்ஸ். ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படின்னா என் கையைப்பிடி அப்படின்னா ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தண்ணீரை கொதிக்க வை, தண்ணி நல்லா சூடு பண்ண கொதிக்க வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த கொதிக்க வைக்கிறதுக்கு இங்கிலீஷில் பாயில்னு சொல்லுவோம். பாயில்டு வாட்டர் அப்படின்னா தண்ணீரை கொதிக்க வை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இங்கே கத்தாத, சும்மா இங்கே கத்தாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா டோன்ட், கத்துறதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஷவுட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அப்படின்னு வந்துருச்சு, அப்போ நம்ம இங்கே ஹியர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். டோன்ட் ஷவுட் ஹியர் அப்படின்னா இங்கே கத்தாத அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா பிரிங், கொண்டு வா அப்படின்றதுக்கு பிரிங் யூஸ் பண்ணணும். பிரிங் சம் வாட்டர், பிரிங் சம் வாட்டர் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சேரை நகர்த்து அப்படின்னு சொல்லியிருக்கு, அப்போ இதே எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, நகர்த்து அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் மூவ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். எதை மூவ் பண்ணணும், சேரை மூவ் பண்ணணும், அப்போ மூவ் த சேர் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைய பிடி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஹோல்டு த பேபி. ஹோல்டு த பேபி அப்படின்னா குழந்தையே பிடி, ஹோல்ட் பண்ண அப்படின்னு அர்த்தம். ஒரு நிமிடம் காத்திரு அப்படின்னா வெயிட், ஒரு நிமிடம், ஒரு அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாம். வெயிட் அ மினிட், வெயிட் 1 minute அப்படின்னு சொல்கிறத விட வெயிட் அ மினிட் அப்படின்னு சொல்கிறது ஸ்டைலாக இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகே, டன். அடுத்து பெட்டியை தூக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு, இதுக்கு இங்கிலீஷில் லிஃப்ட் அப்படின்னா தூக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு லிஃப்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். லிஃப்ட் த பாக்ஸ் அப்படின்னா பெட்டியை தூக்கு அப்படின்னு அர்த்தம். துணிகளை அயன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா அயன் த கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா ஆன்சர் த கொஸ்டின் அப்படின்னா கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு அர்த்தம். கயிற்றை பிடி அப்படின்னு சொல்லியிருக்கு, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா ஹோல்ட் ரோப் அப்படின்னா கயிற்றை பிடி அப்படின்னு அர்த்தம். பாட்டிலை நிரப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு, அப்போது ஃபில் த பாட்டில் அப்படின்னா பாட்டிலை நிரப்பு, பாட்டிலை ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பேப்பரை எரினா எரிக்கிறது இல்லை, தூக்கி எறிகிறது. ஓகே, அப்போ இங்கே எப்படி சொல்லலாம் அப்படின்னா த்ரோ அப்படின்னா எரிக்கிறது, அதாவது எரியிறது. ஸோ த்ரோ த பேப்பர் அப்படின்னா பேப்பரை தூக்கி எறிகிறது. அடுத்தது துணியை மடி அப்படின்னா ஃபோல்டு த கிளாத். இங்கே துணிகளை அப்படின்னு வரும், துணிகளை மடி அப்படின்னா ஃபோல்ட் த கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோம்பேறியாக இருக்காத அப்படின்னு சொல்லியிருக்கு, சோம்பேறியாக இருக்காத அப்படின்ற போது டோன்ட் யூஸ் பண்ணியாச்சு. டோன்ட் பி, சோம்பேறிக்கு இங்கிலீஷில் லேசி அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் பி லேசி அப்படின்னா சோம்பேறியாக இருக்காத அப்படின்னு அர்த்தம். சரியா, இப்போது என் கூட சேர்ந்து இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். Turn on the light. Write the answer. Peel the onion. Bring the chair. Don't be late. Keep in your mind. Go to bed. Call your mom. Do your work. Drink the milk. Stop the car. Lock the door. Take some rest. Tell the truth. Take your seat. Hold my hand. Boil the water. Don't shout here. Bring some water. Move the chair. Hold the baby. Wait a minute. Lift the box. Iron the cloths. Answer the question. Hold the rope. Fill the bottle. Throw the paper. Fold the cloths. Don't be lazy. ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போது டக்குன்னு நான் 2 சென்டென்ஸ் சொல்கிறேன், இதிலேருந்து இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் சொல்கிறேன், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, என்ன சென்டென்ஸ் அப்படின்னா பெட்டியை தூக்கு,
கிளாத் அயன் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது, வெட்டியை தூக்கு, கிளாத் அயன் பண்ணு, குழந்தைய பிடி. இந்த 3 சென்டென்ஸுக்கும் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸியாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கிறது கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஓகே, தேங்க்யூ.